சந்தோஷமா இருக்கட்டும். அவர் சொல்றது கரெக்ட்தான். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் சந்தோஷமா இருக்கட்டும். நிறுத்துங்க. இப்ப என்ன, இந்த கல்யாணத்தை நடத்தணும் அவ்வளவுதானே? ஆமா, நடத்திக்கங்க. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? கல்யாணம் முடிஞ்ச கையோட அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும். சொத்துல பங்குன்னு ஒத்த நயா பைசா கேட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. இப்ப மட்டும் இல்ல, நாளைக்கு நல்ல நாள் பெரிய நாள்னு சொல்லி என் பசங்க கிட்ட சீரு கூடு அது கூடு இது கூடுன்னு வந்து நிக்க கூடாது. மண்டபத்திலிருந்து போனதுக்கு அப்புறம் என்னையும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்டையும் பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. இதுக்கெல்லாம் சரின்னு சொன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லு. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். சார், அவ்வளவுதானே சார்? தாராளமா எழுதி கொடுக்கிறேன் சார். சார், உங்க பொண்ணு பூங்குடிதான் சார் எனக்கு பெரிய சொத்து. அவளை தாண்டி வேற என்ன சார் பெருசா இருக்கு? சார், உங்க சொத்துல இருந்து ஒத்த காசு கூட எனக்கு வேணாம் சார். எனக்கு உங்க பொண்ணு பூங்குடியை மட்டும் கொடுங்க சார். அவளை நான் பத்திரமா வச்சு பார்த்துப்பேன் சார். சார், எந்த காலத்திலையும் நீங்க எங்களுக்கு சீரியஸனால எதுவும் கொடுக்க வேணாம் சார். உங்க பணம் காசு எதுவும் எனக்கு வேணாம் சார். சொன்னா மட்டும் பத்தாது, எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும். தாராளமா எழுதி கொடுக்கிறேன் சார். வேற எதுவும் கண்டிஷன் இருக்கா? எழுதி கொடுத்துரு, வேற எந்த கண்டிஷன் இல்ல. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குப்பா. சரவணா உங்களுக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குப்பா. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. நான் அப்படி என்னப்பா பாவம் பண்ணிட்டேன்? ஏன்பா உங்களுக்கு என் மேல இவ்ளோ கோவம், வெறுப்பு? பொண்ணு பிறந்தா மகாலட்சுமியா பாப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன மனுஷியா கூட பார்க்கலையேப்பா. ஆனா நான் உங்களை அப்பாவா, குருவா, சாமியா பார்த்தேன்ப்பா. என் முகத்தை கூட நீங்க திரும்பி பார்க்காததால அது உங்களுக்கு புரியலப்பா. எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க அப்பா தான் ஹீரோவா இருப்பாரு. நீங்க எனக்கு சூப்பர் ஹீரோப்பா. நீங்க எனக்கு சோறு ஊட்டி விடணும், நான் உங்க மடியில படுத்துக்கணும்னு நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமாப்பா? அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காதுன்னு தெரிஞ்சப்போ இத்தனை ராத்திரி நான் தூங்காம அழுதுருக்கேன்னு தெரியுமாப்பா? போன வருஷம் +2ல ஃபர்ஸ்ட் வந்த ஒரு பொண்ணு அவங்க அப்பா தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடினாரு, பாத்தீங்களா? அது நான் இருக்க வேண்டிய இடம்ப்பா. நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். எங்க நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு
எழுதுறப்பவே 5 மார்க் கம்மியா இருக்கிற மாதிரி தான்ப்பா எழுதுனேன். நீங்க என்ன திட்டி இருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க, ஒரு முறை கால்ல சூடு கூட வச்சிருக்கீங்க. ஆனா ஒரு தடவை கூட உங்க மேல எனக்கு கோவம் வந்ததே இல்லப்பா. ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும். நீங்க ஒத்த வார்த்தை சொன்னா நான் உசிரையே கொடுப்பேன்ப்பா.